ஆபத்து, அச்சுறுத்தல் போன்ற பயங்கரமான நிலைமைகளிலிருந்து இந்த உலகத்துக்கு அமைதியை அல்லாஹு தஆலா வழங்குவான் என்று குர்ஆன் சொல்கிறார். எனவே தலைமைத்துவத்தில் ஆட்சி செய்கின்ற கொள்கை இவைகள்தான் உலகத்திலே அமைதிக்கும் சுபீட்சத்துக்கும் வழிவகுக்கும் என்பதை குர்ஆன் திட்டவட்டமாக சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு தலைமைத்துவத்தில் இருந்துதான், அதாவது ஒரு ஆட்சி பீடத்தில் இருந்துதான் நீதி நிலைநாட்டப்பட முடியும். நீதிக்கு பொறுப்பான இடம் ஆட்சி பீடம் தான். நீதியை வேறு எங்கிருந்தும் கொண்டு வர முடியாது. நீதிதான் உலகத்தில் அமைதிக்கும் சுபீட்சத்துக்கும் சமாதானத்துக்கும் சகவாழ்வுக்கும் அடிப்படை. அந்த நீதியை உலகத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி ஆட்சிதான். அதனால்தான் மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தின் கொடுமைகளை விளக்க வந்த பல்வேறு ஹதீசுகள் அந்த கொடுமைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுகின்ற மனிதர்களை பற்றி சொல்லுகின்ற போது, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு, 7 வகையான மனிதர்களுக்கு நிழல் இல்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹு தஆலா தனது நிழலின் கீழ் இருப்பதற்கு, அதாவது தனது அர்ஷின் கீழ் இருப்பதற்கு இடமளிப்பான். அவர்களில் முதலாம் அவர் இமாமுன் ஆதில், நீதிமிக்க ஒரு அரசர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பள்ளிவாசலிலே தொழுகையில் ஈடுபட்டிருக்கின்ற, பள்ளிவாசலோடு தொடர்புடைய நெருக்கமுடைய ஒரு மனிதனுக்கும் அங்கே இடம் இருக்கிறது. அந்த 7 பேரில் ஒரு ஆள் அவரும் தான். ஆனால் அந்த 7 பேரில் முதன்மையான இடத்துக்கு அல்லாஹு தஆலா கொண்டு வந்திருப்பது ஒரு ஆட்சியாளரை தான். நீதிமிக்க ஒரு ஆட்சியாளர் தான், ஒரு ஆட்சி தலைவர் தான் அந்த பாக்கியத்தில் முதன்மையானவர். இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதில் முதன்மையானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே நீதி என்பது ஆட்சி பீடத்திலிருந்துதான் வர முடியும். என்றாலும் நீதியை ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வருகின்ற வேலை, நீதியை ஆட்சி பீடத்தில் அமர்த்துகின்ற வேலை, நீதியை ஆட்சி பீடத்திலிருந்து மக்களுக்கு வழங்குகின்ற அந்த பொறுப்பு, அது சாதாரணமானதல்ல. அந்த வேலையை செய்வதாக இருந்தால் அதற்கு ஒரு பலமான பின்னணி தேவைப்படுகிறது. அங்கு மனிதர்களுடைய விருப்பு வெறுப்புகள், ஆசாபாசங்கள், உணர்ச்சிகள், ஆசைகள் அந்த ஆட்சியை தீர்மானிக்க கூடாது. அந்த ஆட்சி பீடத்தை இயக்குகின்ற பலமான சக்தியாக மனிதர்களுடைய விருப்பு வெறுப்புகள் இருக்குமாயின் அங்கு நீதி இல்லாமல் போய்விடுகிறது. எனவே எந்த சக்திகளுக்கும் எந்த விருப்பு வெறுப்புகளுக்கும் அடிபணியாத நீதியை இந்த உலகத்துக்கு வழங்குகின்ற ஒரு அடிப்படையை ஆட்சி பீடத்தில் காண முடியுமாக இருந்தால் அது ஒரே ஒரு அடிப்படை மட்டும்தான். மனிதனுடைய பலவீனங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்ட அல்லாஹு தாலாவுடைய விருப்பு வெறுப்புகளை கொள்கையாக கொண்டு ஆட்சி நடத்துவதன் மூலமாக மட்டும்தான் உலகத்துக்கு நீதியை வழங்கலாம். நீதி என்பதற்கு இஸ்லாத்தில் ஒரு விரிவான பொருள் இருக்கிறது. நீதி என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய சிந்தனையில் வருகின்ற மிகவும் குறுகிய அந்த பொருள் என்னவென்றால், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் 2 பேருக்கு இடையில அதுல யார் அநியாயம் செய்யப்பட்டார் என்பதை சரியாக அவதானித்து பார்த்து விசாரித்து அவருக்குரிய நீதியை வழங்கிறோம். குற்றம் செய்தவரை தண்டிக்கும்.
இந்த குறுகிய ஒரு பொருளிலே தான் எல்லோரும் நீதியை பார்க்க பழகியிருக்கிறார். இஸ்லாத்திலே நீதிக்கு அப்படி ஒரு குறுகிய விளக்கம் கிடையாது. நீதிக்கு இஸ்லாம் தருகின்ற மிக விரிவான பொருள் என்னவென்றால், ஒவ்வொன்றையும் எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைப்பதுதான் நீதி. அதான் நீதிக்கு இஸ்லாம் தருகின்ற விளக்கம். ரெண்டு பேருக்கு இடையில உள்ள பிரச்சனையை நீதியாக தீர்த்து வைக்கிறது மட்டுமல்ல நீதி. ரெண்டு இனங்களுக்கு மத்தியில், ரெண்டு குழுக்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வை காண்பது மட்டுமல்ல நீதி. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நீதி என்ற அந்த நீதி என்பது மிக விரிவான பொருள் கொண்டது. ஒவ்வொன்றையும் அதற்குரிய இடத்தில் வைப்பதுதான் நீதி. அநீதிக்கு குர்ஆன் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறது, துல்ம். அந்த சொல்லுக்கான அரபு பத விளக்கம் வதுஉ ஷை ஃபீ கைரி மௌதி, ஒரு பொருளை அதற்குரிய இடத்தில் வைக்காமல் வேறொரு இடத்தில் வைப்பதா. பாதணிகளை தூக்கி இந்த மேசைக்கு மேல வச்சா அது நீதி அல்ல, அது அநீதி. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வைக்க வேண்டியதை அவன் கைகளிலே வைத்துக் கொண்டால் அது அநீதி. கைகளிலே வைத்துக் கொள்ள வேண்டியதை உள்ளத்திலே ஏற்றி வைத்தால் அதுவும் அநீதி, அதுவும் அநீதி. எதை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அதை அந்த இடத்தில் வைப்பது என்பது ஒரு இரண்டு விஷயங்களோடு மட்டும் சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல. மனித வாழ்க்கையின் அனைத்து அசைவுகளோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான் அது. அனைத்து அசைவுகளோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஒரு வார்த்தையை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைப்பதுதான் அந்த வார்த்தைக்கான நீதி. ஒரு மனிதனை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைப்பதுதான் மனிதன் அந்த இடத்தை பொறுத்த நீதி. பொறுப்பற்றவர்களை பொறுப்புகளில் அமர்த்துவது அநீதியாகும். கியாம நாளுக்கு ஒரு அடையாளமாக அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி நீதி என்பது இஸ்லாத்தின் பார்வையில் மிக விரிவான பொருளை கொண்டதாக இருக்கிறது. அத்தகைய ஒரு நீதியை மனிதன் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளால், ஆசைகளால் இந்த உலகத்துக்கு வழங்க முடியாது. மனிதனுடைய பலவீனங்கள், விருப்பு வெறுப்புகள், அறியாமைகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு தூய்மை பெற்ற ஒரு சிந்தனை வழிகாட்டலின் அடிப்படையிலே தான் அந்த நீதி உருவாக முடியும். அதுதான் அல்லாஹு தாலாவுடைய வழிகாட்டல். அதிலே மனிதனுடைய அசுத்தங்கள் எதுவும் கலந்து அந்த வழிகாட்டலை மாசுபடுத்த முடியவில்லை. அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு இறக்கி வந்த வேதங்கள், வழிகாட்டல்கள் அனைத்துமே மனிதனது அசுத்தங்களால், மனிதனது சிந்தனைகளால், மனிதனது கருத்துக்களால் மாசுபடுத்தப்பட்டன. கடைசியாக வந்த அந்த இறுதி வேதத்தை மட்டும் மனிதர்கள் மாசுபடுத்தி விடாமல் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். மனிதன் சம்பந்தம் அங்க வந்தா அங்க பிரச்சனை நிச்சயமா வரும். மனிதன் சம்பந்தம் வருமாக இருந்தால் அங்கு பிரச்சனை நிச்சயமாக வரும். இந்த தேர்தலுக்கு பின்னால் உள்ள விடயங்களை பார்க்கின்ற போது, இந்த தேர்தல், இந்த பாராளுமன்ற கலைப்பு, இந்த தேர்தல் எந்த பின்னணியிலே வந்திருக்கிறது என்று கொஞ்சம் பார்த்தால் முழுக்க முழுக்க அங்கு மனிதர்களுடைய விருப்பு வெறுப்புகள் தான் செயல்படுகின்றன. ஒரு தேர்தலுக்கு 1 பில்லியன் ரூபாய் செலவாகிறது. இந்த நாட்டு மக்களுடைய நன்மையிலே கரிசனை செலுத்துகின்ற இந்த நாட்டின் தலைவர்கள் இன்று இருக்கின்ற பொருளாதார பிரச்சினை, விலைவாசி அதிகரிப்பு, மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துக்கும் மத்தியில் மக்களுடைய 1 பில்லியன் ரூபாயை செலவு செய்து
மக்கள் தெரிவு செய்த ஒரு அரசாங்கத்தை கலைத்துவிட்டு தேர்தலை நடத்துவது நீதியாக இருக்குமா? அல்லது ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு காரணமாக அமைந்த கடந்த 2 வருடங்களாக பேசப்பட்டு வருகின்ற இந்த சமாதான பேச்சுவார்த்தை அங்குதான் நீதி இருந்ததா? அங்கும் நீதி இருக்கவில்லை. ஏன்? கடந்த 2 தசாப்த காலமாக யுத்தமே தீர்வு என்று சொன்னவர்கள் கடந்த 2 வருடங்களாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்போம் என்று முன்வந்திருக்கிறார். யுத்தமே தீர்வு, அதை தவிர வேறு தீர்வுகள் எங்களிடம் இல்லை, வேறு தீர்வுகள் இருக்கின்றன என்று பேசிய அனைவரையும், யுத்தத்தை விட வேறு தீர்வுகள் இருக்கின்றன என்று சொன்னவர்களை ஈவிரக்கமின்றி சுட்டுக் கொன்றவர். எந்த பேச்சுவார்த்தைக்கும் எப்போதும் மதிப்பு கொடுக்காதவர், பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்போம் என்று சொன்னவர்களை ஒழித்து கட்டியவர்கள், அவர்களை ஒழித்து கட்டிவிட்டு இன்று பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார். எனவே இதன் பின்புலம் என்ன என்பது விரிவாக ஆராயப்பட வேண்டிய ஒன்றாகும். அங்கும் நீதி இருக்கவில்லை. மனிதர்களுடைய ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் அடிபணிகின்ற போதெல்லாம் அநீதிகள் தான் உலகத்தை ஆட்சி செய்யும். அந்த இடத்திலிருந்து இந்த மனித சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இன்று முழு மனித சமூகத்துக்கும் இருக்கிறது. நாங்கள் சில போது மேற்கு நாடுகளில் இருக்கின்ற நீதியை பற்றி கொஞ்சம் சிலாகித்து பேச முடியும். உண்மைதான், இந்த நாடுகளில் இருப்பதை விட மனிதனுக்கு மரியாதையும் சுதந்திரமும் நீதியும் அங்கு இருப்பது போல நாங்கள் ஒரு மேலோட்டமான பார்வையில் அவதானிக்கலாம். ஆனால் உண்மை அதுவா? இல்லை. அங்கும் நீதியின் அந்த உண்மையான பொருள் ஆட்சிப்பிடத்திலிருந்து அறுத்தப்படுத்தப்படவில்லை. இன்று உலகத்திலே சுதந்திரம், மனித உரிமை, மனித உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடுகின்ற அந்த வல்லமை எல்லாம் அமெரிக்காவில் வாழுகின்ற ஒரு தனி மனிதனுக்கு இருக்க முடியும். சில வேளை அரசாங்கத்துக்கு எதிராகவோ ஜனாதிபதிக்கு எதிராகவோ அங்கு பேசுகின்ற உரிமை அல்லது வழக்காடி நீதியை பெறுகின்ற அந்த ஏற்பாடு அங்கு இருக்கலாம். ஆனால் அமெரிக்கா தான் இன்று உலகத்திலே குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்ற ஒரு பாரிய குற்றச் செயல்கள் நடக்கின்ற ஒரு முக்கியமான நாடாக விளங்குகிறது. அங்கும் அந்த பேலன்ஸ் இல்லாத ஒரு தன்மையை நாங்கள் பார்க்க முடிகிறது. பயங்கரமான குற்றச் செயல்கள் நடைபெறுகின்ற ஒரு நாடாக அமெரிக்கா விளங்குகிறது. அந்த குற்றங்களுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? ஒரு பகுதியை அவர்கள் சமைத்திருக்கிறார்கள், ஆனால் இன்னும் ஒரு பகுதி படுபயங்கரமான வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே அங்கெல்லாம் நாங்கள் நீதியை முழுமையாக காண முடியாது. உலகத்தில் எந்த இடத்திலும் எந்த நாட்டிலும் நீதியை முழுமையாக நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் அந்த இடத்திலே மனிதனுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு வழிகாட்டலின் செல்வாக்கு இருக்க வேண்டும். அதிலிருந்துதான் உலகத்துக்கு நீதி கிடைக்க முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். இது முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஈமானாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம். ஒரு தேர்தல் வந்தோடனே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உடனடியாக தேர்தல் சூடு, களநிலைமைகள், நாளாந்த நடக்கின்ற நடப்புகள், இதுகளில் தான் எங்களுடைய கவனம் போகும். அந்த திசையில் தான் எங்களுடைய கவனமும் பேச்சும் ஈடுபாடும் அதிகரிக்கின்றன.